ஓகே. ஸோ அடுத்தது நாங்க படிச்சது என்னதுன்னா, அதாவது ஊழியர்கள்ட மனித தேவை கேள்வியை பத்தி நாங்க இப்ப பார்த்து கொண்டிருந்தோம். விலகுதல் அல்லது பதவி உயர்வு, சேவையினை முடிவுறுத்தல். அதாவது வந்து இந்த குறித்த காலப்பகுதியில வந்து உங்களோட சேவை காலம் முடிஞ்சிட்டு. ஸோ நாங்க ஒருத்தர் எடுப்போம். நாங்க அதை நார்மலா பேங்கிங் ட்ரைனிங் எல்லாம் எடுக்கும் பொழுது, நாங்க ஒரு 6 மந்த் உங்களோட சேவை பீரியட்ல நீங்க ட்ரைனிங் எடுத்தா காணும். சேவை செஞ்சா காணும். ஸோ அதுகள் தான் சேவை காலத்தினை முடிவுறுத்தல்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து நிறுவனத்தின் நிகழ்கால மற்றும் எதிர்கால நிதி நிலைமை. ஸோ ஒரு நிறுவனத்துல வந்து அந்த எம்ப்ளாயிஸ்களுக்கான சரியா சேலரிஸ் கொடுக்க முடியாம போயிட்டு, ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து எங்களுக்கு போதும், இதை விட நாங்க எடுத்தா எங்களால என்ன சொல்றது, பட்ஜெட் வந்து கண்ட்ரோல் இல்லாம போயிரும். ஸோ இதுக்காக வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த மனிதவள தேவையை வந்து கேள்வி எதிர்வு கூறுற காரணிகள்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பொருளாதார, சமூக, அரசியல் மற்றும் சட்டச்சூழல். ஸோ இதுகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து எங்கடையில வந்து சூழல் காரணிகள் இருக்குதானே. இந்த சூழல் காரணிகள் கூட இந்த மனித வளங்களை வந்து எதிர்கொள்ளும் பொழுது ஒரு காரணியா காணப்படுது. பொருளாதாரம்னா என்னது? இப்ப பாருங்க, எம்ப்ளாயிஸ் மாதிரி நிறைய பேர் வந்து சேலரியை வந்து கூட்ட சொல்லி கேட்கிறாங்க. அதாவது சேலரி இன்க்ரீஸ் ஆகித்தான் தேவை. சேலரி இன்க்ரீஸ்ல இருந்தா எங்களுக்கு வந்து நாங்க ஜாபுக்கு வாரோம், அந்த மாதிரியான விஷயம். சமூக காரணி பாருங்க, எங்க எடுத்துக்கொண்டாலும் இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, வெளிநாடு போறாங்க. வெளிநாட்டுல எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய சம்பளம் எடுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். அரசியல் என்ன செய்யுது? அதாவது வந்து எங்களுக்கு வந்து எம்ப்ளாயி கண்டிப்பா வந்து இந்த சேலரி ஸ்கேல்ல தான் கொடுக்க முடியும். அரசியல் காரணிகள் வந்து சில விதமான தாக்கங்களை ஏற்படுத்துது. எம்ப்ளாயி வந்து ஒர்க்ல இருந்து வெளியேறதுக்கு அவங்க சட்ட நிலைமைகள் அதிகரிக்குது, சட்டச்சூழல் காரணிகள். ஸோ இதுகளால வந்து நாங்க வந்து மனித கேள்வியை வந்து எதிர்வு கூறுறதுல வந்து கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள். அடுத்தது பார்ப்போம் மனித வளங்களை. அதாவது இது என்ன? நிரம்பல். இந்த மனித வளங்களை மதிப்பீடு செய்தல் வந்து மனிதவள திட்டமிடலின் 2வது படிமுறை. அதாவது வந்து நாங்க இப்ப எங்களுக்கு தேவையான எம்ப்ளாயி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி நாங்க ஒரு டிமாண்ட், அதாவது நாங்க வந்து கேள்வியை வந்து எதிர்வு கூறியதன் பின்னர் வந்து அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்காக வந்து எவ்வளவு எம்ப்ளாயிஸ் தேவை. இப்ப எங்களுக்கு வந்து இப்ப நார்மலா எடுத்துக்கொண்டாலே ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தான் அந்த நிறுவனத்துக்கு நாங்க எடுத்துக்கொள்வோம். பட் ஆனா அந்த நிறுவனத்துல வந்து நிறைய சிவிஸ் வரலாம். அது டிமாண்ட் கேள்வி. நிறைய சிவிஸ் வரலாம். சோ நாங்க நிரம்பல் எப்படி இருக்கு? அந்த நிறுவனத்துல வந்து ஒருத்தரை தான் எடுத்துக்கொள்றது. இதைத்தான் நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா நிரம்பல்னு சொல்லி சொல்றது. மனிதவள கேள்வியை எதிர்கூடியதன் பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட வெற்றிடங்களை நிரப்புவதற்காக வந்து மனித வளங்களை மதிப்பீடு செய்தல் தான் இந்த மனித வளங்களை நிரம்பல்னு சொல்லி சொல்றது. உதாரணம் பாருங்க, இப்ப பேங்கிங் எக்ஸாம் செய்யறாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 1008 பேர் செய்வாங்க. சோ அதுல வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேரை தான் வந்து நாங்க என்ன செய்யறோம்னா வேலைக்கு எடுத்துக்கொள்றோம். அந்த வேலை இந்த மனிதவள நிரம்பல மதிப்பிடக்குள்ள 2 முறையில மதிப்பிடலாம். உள்ளக ரீதியா வளங்கள் செய்யலாம், வெளியக ரீதியா. உள்ளக ரீதியான என்னது? நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படுகின்ற ஊழியர்களை வந்து நாங்க எம்ப்ளாய்மெண்டா பெற்றுக்கொள்வது அந்த நிறுவனத்துக்கு. உதாரணமா பதவி உயர்வு வழங்குறது, இடமாற்றம் செய்யுது. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து ஹெச்ஆர்எம்ல இருந்து ஆபரேஷன், அந்த மாதிரி பதவி உயர்வு. அக்கௌண்டனா இருந்தா அசிஸ்டன்ட் அக்கௌண்டனா இருந்தா சீனியர் அக்கௌண்டன்ட், அப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரியான லெவலுக்கு போறது. வெளியக ரீதியான என்னதுன்னா அந்த ஊழியர் சந்தையில இருந்து நாங்க ஆக்களை பெற்றுக்கொள்றோம். இப்ப நாங்க நார்மலா ஒரு சிவிக்கு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு ஒரு இன்விடேஷன், அதாவது சாரி ஜாப் ரிக்யர்மெண்ட் ஒன்று வந்துருந்துச்சுன்னா நாங்க அதுக்கு வந்து அப்ளை பண்றது, அது ஊழியர் சந்தை. ஸோ அந்த போட்டி நிறுவனங்கள்ல வந்து ஊழியர்களுக்கான கேள்வி இருக்கும். உங்கள்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதைத்தான் இங்க சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றான்னு சொன்னா, 3வது ஸ்டெப்ல இந்த மனிதவள கேள்வியை நிரம்பலை வந்து ஒப்பீடு செய்தல் தான் மனிதவள திட்டமிடல 3வது ஸ்டெப். இது என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய எதிர்வு கூறப்பட்ட ஊழியர்கள் தேவையை வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு உள்ளக ரீதியான ஊழியர் வளங்களுடன் தான் இம்முறை இடம்பெறும். உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப நாங்க வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு நிறுவனத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போடுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும் பொழுது அதுல கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க இன்டர்னலாவும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி. சோ அந்த இன்டர்னலா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி இருந்தாலும் எக்ஸ்டர்னலாவும் அந்த ஜாப் இன்விடேஷன், அதாவது வந்து அந்த வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெளியில போகும். சோ அப்படி போகும் பொழுது முதல்ல வந்து உள்ளக ரீதியா ஆட்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இன்டோ ஒன்று வைப்பாங்க. அதுக்கு பிறகு தான் வெளியக ரீதியான ஆட்களுக்கு இன்டோ வைப்பாங்க. சோ வச்சுட்டு அவங்க 2 பேர்ல யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க.
ஓகேயா? சோ அப்ப நாங்க அதுல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அது நாங்க கண்டிப்பா நினைக்க கூடாது. இன்டர்னல் வேகன்சி அப்ளை பண்ணனையில கண்டிப்பா இன்டர்னல் ஆட்கள தான் எடுப்பாங்க. அப்படி இல்ல. இன்டர்னல் ஆட்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குடுப்பாங்க. சோ இதுல வந்து ஒப்பீடு செய்வாங்க. ஓகே, இன்டர்னல் எம்ப்ளாயி வந்து நல்லமா, எக்ஸ்டர்னல் எம்ப்ளாயி நல்லமா. இன்டர்னல் எம்ப்ளாயி எடுக்கக்குள்ள எவ்வளவு சேலரி பார்க்கணும், எக்ஸ்டர்னல் எம்ப்ளாயிக்கு எவ்வளவு சேலரி கூட்டுறாங்க. சோ அதுகள தான் இங்க ஒப்பீடு செய்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ஃபோர்த் ஸ்டெப் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மனிதவள மிகைக்கு அல்லது பற்றாக்குறைக்கு மேற்கொள்ள வேண்டிய உபாய வழிமுறைகள். அதாவது இப்ப நாங்க ஒரு விஷயம் வந்து ஏதாவது பிரச்சனை காணப்பட்டா, அத நாங்க தீர்க்கிறதுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை தான் ஸ்ட்ராட்டஜி, உபாயம், தந்திரோபாயம்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இதுல வந்து மனித கேள்வி நிரம்பல ஒப்பீடு செஞ்ச பிறகு, நாங்க இந்த எப்படி இந்த தீர்த்து கொள்ளது. இப்ப மிகைனா என்ன செய்யணும்? பற்றாக்குறைனா என்ன செய்யணும்னு சொல்லி கவனிக்கிறது தான் இங்க மெயினா சொல்றாங்க. சோ அந்த சந்தர்ப்பத்துல வந்து அந்த சந்தர்ப்பத்துல வந்து மிகை காணப்பட்டுச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, ஆள் சேர்ப்பு செய்யறது வந்து நிலைநிறுத்திக் கொள்வோம். சுயமாக வந்து ஓய்வு செய்யறதுக்கு அனுமதிக்கிறது. இதுங்கள் தான் தந்திரோபாயங்கள் சொல்லி. அது நான் ஏற்கனவே தந்திரோபாயம் படிச்சோம். அதுகளுக்கு கூட இந்த விஷயங்கள வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது பற்றாக்குறைன்னு என்ன செய்யலாம்? ஊழியர்கள சேர்த்துக் கொள்ளலாம். நிகழ்கால ஊழியர்கள கொண்டு வந்து நாங்க மேலதிகமா இப்ப ஊழியர் பற்றாக்குறைன்னு சொன்னா எங்களுக்கு ஊழியர் எடுக்க இல்லாட்டி என்ன செய்யலாம்? நாங்க அந்த எம்ப்ளாயி வந்து வேற வேற ஜாப்களுக்கு பயிற்சி வழங்கி அவர மேலதிக நேரம் செய்ய சொல்லி ஈடுபடுத்தலாம். ஓவர் டைம் செஞ்சுட்டு போங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட்லயும் வொர்க் இருக்கு. இல்லாட்டி அந்த யூனிட்லயும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. உங்களோட வேலை முடிய அந்த யூனிட்ல வேலைகளையும் முடிச்சு குடுத்துட்டு போங்க. இதுகள் தான் வந்து நாங்க 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப் தான் என்ன செய்றதுன்னா, இந்த அமைப்பின் இலக்குகள், நோக்கங்கள் என்பவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மனித வளம் திட்டமிடல் மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட பங்களிப்பின வந்து சரியா இருக்குதான்னு சொல்லி நாங்க ஒப்சர்வேஷன் பண்றது. ஓகே, நாங்க மேற்கொண்ட முறைகள் எல்லாமே வந்து கணக்கா காணப்படுதுன்னு சொல்லி மதிப்பீடு செய்றது. இந்த மதிப்பீடு செய்யும் பொழுது நாங்க எதிர்வு கூறப்படாத தொழில் வெற்றிடங்கள் உருவாகி உள்ளதா? அல்லது வெற்றிடம் அதிகரிச்சிருக்கா? குறைஞ்சு இருக்கா? இதுக்கான கிரயம் எப்படி இருக்கு? சோ இந்த முறையெல்லாம் வந்து அளவீடு செஞ்சு தான் மனிதவள திட்டமிடலை வந்து மேற்கொள்வாங்க. சோ நீங்க நினைக்க வேணாம், நான் மனிதவள திட்டமிடல வந்து ஆட்சேர்ப்பு செய்யற முறை மட்டும் இருக்குதுன்னு சொல்லி. சோ நாங்க ஒருத்தருக்கு ஒரு கம்பெனில வந்து சேலரி ஸ்கேல் கூட்டணும்னா கூட இந்த மாதிரி ஒரு மனிதவள திட்டமிடல் இருக்கணும். ஒரு கம்பெனில வந்து ஒரு என்ன சொல்றது, எம்ப்ளாயீஸ் மாதிரி எல்லாரையும் நாங்க எங்கேயாவது ஒரு அவுட்டிங் கூட்டிட்டு போறோம்னா கூட, ஒரு ட்ரைனிங் வழங்குறதுனா கூட இந்த மாதிரி திட்டமிடல் செயல்பாடுகள் காணப்படவே வேண்டும். இதுதான் மனிதவள திட்டமிடல்ல வந்து நாங்க மெயினா படிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? ஓகே. இப்ப நாங்க வருவோம் அகைன் கொஸ்டின் பேப்பருக்கு. பேப்பர்ஸ் யாராகி யாருக்கு? அப்ப மனிதவள திட்டமிடலுக்கு வரைவிலக்கணம் அளிக்குகன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும். அடுத்தது மனிதவள திட்டமிடல் செயற்பாடுள்ள படிகள், இப்ப சொன்ன விஷயங்களை விளக்க தெரியும். மனிதவள திட்டமிடல் தயாரிப்பது முக்கிய பணியாக கருதப்படுகின்றது. ஏன் முக்கிய பணியாக கருதப்படுகின்றது? அதாவது வந்து ஆரம்பத்திலே நாங்க சொன்ன மாதிரி மனிதவள முக்கியத்துவம் திட்டமிடல்ல முக்கியத்துவம். ஏன் முக்கியத்துவம்னு சொல்லி நான் ஒரு 5 விஷயம் ரீசன் சொன்னேன். தேவைகளை மனிதவள தேவைகளை உறுதி கொள்ள, பற்றாக்குறை மிகையை அறிஞ்சு கொள்ள, தேவையற்ற கிரயங்களை குறைக்கிறதுக்கு, உற்பத்தி வினைத்திறனான செயற்படுத்திக் கொள்ள, தேர்ச்சியுடனான ஊழியர்களை விருத்தி செய்யறதுக்கெல்லாம் வந்து முக்கியம்னு சொல்லி. சோ மனிதவள திட்டமிடல் அதுக்காகத்தான் முக்கிய பணியா கருதப்படுது. அப்புறம் மனிதவள திட்டமிடல் நோக்கங்கள்னு சொல்லி சொன்னா என்னது? அதே காரணங்கள் தான் மனிதவள திட்டமிடல் நோக்கங்கள். மனிதவள செயற்பாடு அபிவிருத்தியின் வெவ்வேறு கட்டங்கள் என்ன? நான் இப்ப சொன்ன இந்த 5 திட்டங்கள், அதாவது கட்டங்கள். என்னது? முதல்ல மனிதவள தேவை எதிர்வு கூறல், வளங்களை மதிப்பீடு செய்யணும், கேள்வி நிரம்பல ஒப்பீடு செய்யணும், மிகை அல்லது பற்றாக்குறையை வந்து அதை கண்டுபிடிச்சு அதற்கான வழிமுறைகளை அபிவிருத்தி செய்யணும், அப்புறம் திட்டத்தை தயாரிக்கணும், கடைசியா மதிப்பீடு செய்யணும். கிளியரா? சேம் கொஸ்டின் தான் இங்கனையும் கேட்டிருக்கு. அடுத்ததுக்கு வாங்க, ஆட்சேர்ப்பு முறை. ஆட்சேர்ப்பு முறையில பாருங்க இருக்கு, what do you mean by the requirement? ஆட்சேர்ப்பு முறை என்றால் என்ன? What are the advantage, disadvantage, requirement employee through the external institutional contract where the necessary give the example support your answers. அதாவது வந்து உள்ளக ஆட்சேர்ப்பு முறைன்ற வந்து நன்மைகள் என்ன? அதாவது ஆட்சேர்ப்பு முறைன்ற நன்மை தீமை என்னதுன்னு கேட்கிறாங்க. உள்ளக எக்ஸ்டர்னல் சாரி வெளியக ஆட்சேர்ப்பு முறைன்ற நன்மை தீமையை கேட்கிறாங்க. சோ உதாரணங்களோட தொடர்பு படுத்தி கேட்க சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் என்னது? உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் ஆட்சேர்த்தல் முறைகள் யாவை? அப்ப உள்ள இருந்து எப்படி ஆட்சேர்க்கலாம், வெளியில இருந்து எப்படி ஆட்சேர்க்கலாம்? முறைகள், அம்முறைகளின் அனுகூலம் பிரதிகூலங்கள்,
ஆட்தேர்ப்பு தெரிவு செய்யப்படின் படிகள். ஆட்தேர்ப்பு தெரிவு செய்யறது ஒரு படிமுறை இருக்கு. அந்த படிமுறைகள் என்னன்னு கேட்கிறாங்க. அடுத்தது ஆட் சேர்த்தலுக்கும் தெரிவு செய்தலுக்கும் ரிக்யர்மெண்ட்டுக்கும் செலெக்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு சொல்லி கேட்கிறாங்க. நிறுவனம் ஒன்றில் மனிதவள தேவைகளை இனம் காண பயன்படுத்தப்படும் வெவ்வேறு மூலகங்கள். பாத்தீங்களா, இப்ப இவ்வளவு நேரம் ஆட்சேர்ப்புன்னு சொல்லி கடைசியா ஒரு கொஸ்டின்ல கேட்கிறாங்க, மனிதவள தேவைகளை இனம் காண பயன்படுத்தப்படும் வெவ்வேறு முறைகள். இதுவும் மறைமுகமா எங்களுக்கு கேட்கிறாங்க, ஆட்சேர்ப்பு முறைகள்னா என்னதுன்னு சொல்லித்தான். ஓகே, அப்ப நாங்க முதலாவது போவோம் ஆட்சேர்ப்பு முறைகளை பத்தி. எல்லாருக்கும் விளங்குது தானே? தூங்கிட்டீங்களா? இல்லையே, தூக்கம் வந்தாலும் செய்ய வசதி இல்லை. சரி, முதலாவது பாருங்க, ஆட்சேர்ப்பு. அமைப்பொன்றின் இலக்குகள் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிறுவனத்துக்கு துணையாக அமைகின்ற அதான் நிறுவனத்துக்கு துணையா அமைகிறதுன்னு சொன்னா என்னது, எங்களுடைய நிறுவனத்துல வந்து இவ்வளவு தூரம் நாங்க உற்பத்தியை கொண்டு போகணும், இவ்வளவு தூரத்துல லாபம் உழைக்கணும், நிறுவனம் முன்னிலையில இருக்கணும், நிறுவனத்துல இந்த செயற்பாடுகளை வந்து முன்னேற்றி கொண்டு போகணும், நிறுவனத்துல வந்து நிறுவன பங்கை அதிகரிக்கணும். சோ அதுகளுக்காக என்ன செய்யணும், துணையா அமைகின்ற, அதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியா முன்னேற்றம் அடையணும்னா அப்ப அந்த தொழில்நுட்ப ரீதியா முன்னேற்றம் அடையக்கூடிய மாதிரி தொழில்நுட்ப ஸ்கில், அதாவது டெக்னாலஜிக்கல் ஸ்கில் இருக்க எம்ப்ளாயை தான் நாங்க நிறுவனத்துக்கு எடுக்கணும். விளங்குதா? அதைத்தான் சொல்றாங்க. நிறுவனத்துக்கு துணையாக அமைக்கின்ற ஆற்றல், நேர்மனப்பாங்கு, பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய. மேனேஜர் வந்து சொன்னா, ஐயோ அந்த வேலை செய்ய இயலாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருந்தா சரியா? இல்ல. சோ நாங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ஓகே, செய்ய முடியும், கேன். சோ இந்த விஷயம் நேரான மனப்பாங்குகளுடன் கூடிய தொழில்களை வந்து எதிர்பார்ப்போம். அதாவது எதிர்பார்க்கிறவங்க தொழில உள்ளவங்களில அந்த தொழில் ஓகே, எனக்கு ஒரு கம்பெனி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுத்தா நான் அந்த கம்பெனி பெஸ்டா ஒர்க் பண்ணுவேன், என் ஐடியாஸ் ஃபுல்லா நான் அந்த கம்பெனில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த வேலையை வந்து எதிர்பார்த்து இருப்போர வந்து நிறுவனத்தின் பக்கம் ஏற்றுக்கொள்ள, கம்பெனிக்கு இந்த சார்பாக ஏற்றுக்கொள்ள மேற்கொள்ளப்படுகின்ற முறையை தான் ஆட்சேர்ப்பு முறைன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்து இந்த புதிய ஊழியர்கள் எனும் வகையில வந்து வேலைக்கு தெரிவு செய்யக்கூடிய அல்லது வேலைக்கு தெரிவு செய்ய முடியாத வேலை தேடுகிற தொகுதி ஒன்று தேற்றம் பெறுவது ஆட்சேர்ப்பு முறையின் பெறுவேறு. இந்த ஆட்சேர்ப்பு முறையின் ரிசல்ட்ஸ் என்னதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, வேலைக்கு தெரிவு செய்யக்கூடிய ஆட்களை நாங்க கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி இந்த வேலைக்கு வந்து பொருத்தமற்ற நபர்களை கூட நாங்க இந்த ஆட்சேர்ப்பு முறையில கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். இப்ப நாங்க ஒரு இன்டோக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு நாங்க அந்த இன்டோ ஃபெயில் ஆயிட்டா நாங்க அந்த இன்டோக்கு அந்த வேலைக்கு சூட்டபிள் ஆனவங்களா இல்ல. சோ அந்த ஆட்சேர்ப்பு முறையில வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு நிறுவனத்துல வந்து யாரு வந்து சிறப்பா காணப்படுகிறாங்க, இந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த ஊழியர் ஓகேயா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. இப்ப பார்ப்போம், 2 முறைகள் இருக்கு. உள்ளக ஆட்சேர்ப்பு. அடுத்தது ஆட்சேர்ப்பு செயல்முறை இந்த படிமுறைகளை பார்ப்போமே. முதல்ல எங்களுக்கு அதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க தானே. முதலாவது என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, தொழில் வெற்றிடங்களை இனங்காணுதல். அதாவது அக்கௌண்டன்சி செய்யறதுக்கு ஒரு ஜாப் தேவை, ஒரு ஆள் தேவை. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் செக்ஷன்ல ஒரு அக்கௌண்டன்ட் தேவை, ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆபரேட்டர் தேவை, மெஷின் ஆபரேட்டர் தேவை, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு அட்வர்டைசிங் ஆஃபீஸர் இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் தேவை. ஸோ அப்ப தொழில் வெற்றிடங்களை இனங்காணல். ஸோ இந்த மனிதவள திட்டம் முகாமையாளரின் விசேட கோரிக்கைகள். இது என்ன முகாமையாளர்களின் விசேட கோரிக்கைகள்? அந்த நான் சொன்னேன் தானே முதல்லையா, ஆளணி முகாமைத்துவம். அந்த டிபார்ட்மெண்ட் அந்த செக்டர்ல இருக்க முகாமையாளர் சொல்ல, எனக்கு வந்து நல்ல A-level 3A எடுத்த AA குவாலிஃபைடான அக்கௌண்டன்ட் ஒருத்தர் தேவை. அவரது ரிக்வயர்மெண்ட், முகாமையாளரின் கோரிக்கைகள். அடுத்து மனிதவள திட்டம். மனிதவள திட்டம் என்னது? நாங்க ஏற்கனவே படிச்சோம். அதாவது எதிர்காலத்துல எத்தனை எம்ப்ளாயி தேவைன்னு சொல்லி அவங்க கேள்வியை முன்னுறது. அதுதான் முதலாவது படிமுறை. சோ இது ரெண்டும் வந்து இந்த தொழில் வெற்றிடங்கள் இனம் காண்றது முதலாவது படிமுறை, ஆட்சேர்ப்பு செய்கின்ற முதலாவது படிமுறை. அடுத்தது என்னது? வேலை குறித்துரைத்தல், அறிந்து கொள்ள. அதாவது வேலை பகுப்பாய்வு தகவல்கள் வந்து முகாமையாளர்களின் கருத்துக்கு ஏற்ப. வேலை குறித்துரைத்தல் என்னது? அதாவது அந்த ஜொப்புக்கு ஸ்பெசிபிக்கா அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும், அவருடைய என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய ஏஜ், அவருடைய ரேஸ், அவருடைய குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும்னு சொல்றதுதான் வேலை குறித்துரைத்தல். இந்த வேலை குறித்துரைத்தல் கூட அந்த முகாமையாளரின் கருத்து கேட்ப. அந்த ஆபரேஷன் மேனேஜர் எம்ப்ளாயி சொல்லுவா, நல்ல ஒரு யங்கான போயா எம்ப்ளாய்மெண்ட் கேடுங்க. சோ அவருடைய ரிக்வயர்மெண்ட் எடுத்துக்கொண்டு தான் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து என்னது அட்வர்டைசிங் பண்ணுவாங்க. அடுத்தது
ஈர்ப்பதற்குரிய காரணிகளில் கவனம் செலுத்துதல். ஈர்ப்பதற்குரிய காரணியில் கவனம் செலுத்த என்னது, அந்த எம்ப்ளாயி, அப்ப நாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று போட்டுட்டோம், அந்த எம்ப்ளாயை எப்படி அந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ண வைக்கிறது. அப்ப அமைப்புண்ட கொள்கை, நிறுவனம் வந்து ஊழியர்கள் சார்பா தான் இன்னைக்கு இருக்கும். சோ நிறுவனத்தை இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயி, நாங்க ஒரு இன்டோக்கு போறோம்னா முதல்ல நாங்க நிறுவனத்தை பத்தி தேடுவோம். அந்த கம்பெனி நல்லமா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இப்படி ஒரு வேகன்சி வந்திருக்கு, நல்லமா, சேலரி எப்படி, அங்க வேலை எப்படி. சில நிறுவனங்கள் வந்து நல்ல கம்பெனியா இருக்கும், ஆனா வேலை மாடு மாதிரி வாங்குவாங்க. சில நிறுவனங்கள் வந்து சம்பளம் நல்லா இருக்கும், ஆனா அங்க வந்து நிறுவனம் வந்து ஷூர் இல்லாம இருக்கும் தொழில். சோ அதுதான் ஈர்ப்பதுக்குரிய காரணிகள். காலம், அந்த நிறுவனத்தின் கொள்கைகள். சில அந்த நிறுவனம் சொல்லும் அமைப்பின் கொள்கையில 7 நாளும் வேலை செய்யணும், ஆனா சம்பளம் வந்து 2 லட்சம் 3 லட்சம். யாராவது விரும்புவாங்க? சம்பளம் இருந்தாலும் அந்த வேலை வந்து ஒரு டைம் இல்லாம ஒர்க்கா இருக்கும். சோ இதுதான் 3வது ஸ்டெப், விண்ணப்ப படிவங்களை தயாரித்தல். இப்ப என்னது, விண்ணப்ப படிவங்களை தயாரிக்கிறது. இதை எப்படி, ஓகே, இந்த விண்ணப்ப படிவங்கள், சோ இந்த விஷயங்கள் எல்லாமே போட்டுட்டு நான் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ஒன்று தயாரிக்கிறேன். அந்த ஜாப் அப்ளிகேஷனை 4வது ஸ்டெப்ல தயாரிச்சுட்டு 5வது ஸ்டெப்ல நான் அந்த ஜாப் அப்ளிகேஷனை போட்டேன். இன்டர்னலாகவும் அப்ளை பண்ண முடியும், எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணும். உள்ளக ரீதியாகவும் நாங்கள் ஆட்சேர்ப்பு செய்யறோம், வெளியக ரீதியாகவும் ஆட்சேர்ப்பு செய்யறோம். யாரு பெஸ்டா இருக்காவோ அந்த ரெக்யர்மெண்ட்க்கு அவங்கள நாங்க தெரிவு செய்து கொள்ளுவோம். இந்த உள்ளக ரீதியா ஆட்சேர்ப்பு முறை அதைத்தான் சொல்லுது. சரியா? வெளியக ரீதியான வெளியில இருந்து ஒருத்தரை எடுத்துக்கொள்றது. அடுத்தது நடைமுறைப்படுத்தல். தனிநபர் வெற்றிகளுக்காக விண்ணப்பித்தலும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலும். இப்ப நடைமுறைப்படுத்தல்னா என்னது, நாங்க சொல்றோம், ஓகே, ஆட்சேர்ப்பு செய்யறோம், சும்மா ஆட்சேர்ப்பு செய்யறோம், அட்வர்டைசிங் போட்டா சரியா? இல்ல, இந்த மெயிலுக்கு இந்த டைம்ல நீங்க கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு திரும்ப கால் பேக் பண்ணுவோம், என்ன டைமுக்கு இன்டோ வரணும்னு சொல்லி, நீங்க செலக்டட்னு சொன்னா என்ன டைம் இன்டோ வரணும்னு சொல்லி. அதுதான் நடைமுறைப்படுத்தல். அடுத்து என்னது, மதிப்பீடு செய்தல். ஓகே, மதிப்பீடு செய்தல்னு சொன்னா எம்ப்ளாயி வந்த பிறகு நாங்க அவரை இன்டோ வைக்கிறது, எக்ஸாம் வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இதுதான் நான் 7 ஸ்டெப். ஸோ இந்த ஆட்சேர்ப்பு முறையில இந்த 7 ஸ்டெப்பை வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு வருஷத்துல தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த முறை வர சான்ஸ் இருக்கு, பார்த்து கொள்ளுங்க. அடுத்து, இந்த ஆட்சேர்ப்புல தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரதான காரணி வந்து ஊழியர்களை வந்து இணைத்துக் கொள்வதற்கான அமைப்பின் கொள்கையாகும். இதற்கு மேலதிக கிரயம், காலம், ஊழியர் சந்தை நிலை என்பவற்றை கவனத்துல கொள்வாங்கன்னு சொல்லியாச்சு நாங்க ஏற்கனவே. ஆட்சேர்ப்பு முறை வந்து 2 விதமா இருக்கு. உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்பு முறை, வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பு முறை. அப்போ உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்பு முறைன்னு சொன்னா நிறுவனத்துக்கு உள்ள இருந்து ஊழியர்களை எடுத்துக்கொள்றது தான் உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்பு முறை. இந்த உள்ளக ரீதியான ஆட்சேர்ப்பு முறைகளுக்குள்ள வேலை அறிவித்தல், ஜாப் போஸ்டிங், அதாவது பாருங்க, கம்பெனிக்குள்ளேயே எல்லாருக்கும் ஒரு மெயில் ஒன்று வரும், ஓல்ட் ஸ்டாஃப் எம்ப்ளாய்க்கு வந்து இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அப்படி இல்லாட்டி கம்பெனியோட நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருப்பாங்க. சோ இதுதான் உள்ளக ஆட்சேர்ப்பு முறை, கம்பெனியோட நோட்டீஸ் போர்ட். அடுத்தது பாருங்க, நிறுவனத்தில் காணப்படுகின்ற அறிவித்தல் பலகைகள், நிறுவன ரீதியான பத்திரிகைகள், அதாவது நிறுவன ரீதியான பத்திரிகைகள்னா அந்த கம்பெனியால வந்து வெளியிட்ட சண்டே ஆப்ஷர்ஸ் அந்த மாதிரி பத்திரிகைகள், சஞ்சிகைகள் என்பவற்றில் அறிவித்தல்களை வெளியிட்டு வெற்றிடம் தொடர்பாக அறிவித்தல்களை வழங்குதல். திறன் அட்டவணை அல்லது தகவல் அட்டவணை, ஸ்கில் இனோவேஷன் ஸ்கில் லிஸ்ட். இது என்னதுன்னு சொன்னா, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து திறன் அட்டவணை, தகவல் அட்டவணைன்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து இந்தந்த ஆட்சேர்ப்பு பதவிகள் இருக்கு, அல்லது இந்தந்த எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாசத்துக்கான எக்யூவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் போடுவாங்க கம்பெனிஸ்ல. சோ அதுல வந்து பாருங்க, இந்த மனித தயாரிக்கப்படுகின்ற ஊழியர் அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றை உள்ளடக்கி ஒரு அட்டவணையை வந்து பயன்படுத்துதல். அப்படி இல்லாட்டி நாங்க பர்சனல் ஃபைல்னு சொல்லி ஒண்ணு மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல சேர்ந்த பிறகு உங்களோட பர்சனல் ஃபைல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த ஃபைல்ல உங்களோட சிவி இருக்கும். நீங்க ஆரம்பத்துல இன்டோ வரக்குள்ள சிவி, ஓ லெவல், ஏ லெவல், நீங்க இடையில ஏதாவது குவாலிஃபிகேஷன் செஞ்சிருந்தா அந்த சர்டிபிகேட் கொடுத்த அந்த சர்டிபிகேட், நான் உங்களுக்கு இயர்லி ப்ரொமோஷன் கொடுத்திருந்தா அந்த ப்ரொமோஷன் எவ்வளவு ப்ரொமோஷன் லெட்டர், இன்கிரிமெண்ட் கொடுத்திருந்தா இன்கிரிமெண்ட் லெட்டர், இது எல்லாமே வந்து பர்சனல் ஃபைல்ல இருக்கும். சோ இப்படி இருக்கும் பொழுது அதுல இருந்து வந்து நாங்க செலக்ட் பண்ணுவோம் எம்ப்ளாயி. நீங்க வந்து நீங்க இப்ப டிகிரி ஒன்று முடிச்சிருங்கன்னு சொன்னா எம்ப்ளாயி ஹியூமன் ரிசோர்ஸ்ல நான் சிவி ஒன்று ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்கள் தேவைன்னா நான் அந்த பர்சனல் ஃபைல போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த ஆக்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு பர்சனலா அவங்களோட மேனேஜருக்கு கீழே அவங்களோட மேனேஜருக்கு காப்பி பண்ணி மெயில் போடுவேன். அதுதான் திறன் அட்டவணை அல்லது தகவல் அட்டவணை. அடுத்து உள்ளக வலையமைப்பு, இன்ட்ராநெட். அதாவது என்னது, நாங்க இன்டர்னலா பயன்படுத்திய சேட் பாக்ஸ் இருக்கலாம், மெயில், இன்டர்னல் மெயில் இருக்கலாம், உங்களோட ஆபீஸ் மெயில் இருக்கலாம், அதுகளுக்கு வந்து உங்களோட ஆபீஸ் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம், டெலிகிராம் குரூப் இருக்கலாம். அந்த மாதிரியான இதுல வந்து இந்த
வெளியிட்டு விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. அடுத்து ஊழியர் சிபாரிசுகள் அல்லது பரிந்துரைகள். ரெஃபரல்னு சொல்லி சொன்னா, ஓகே எட்வர்ட் நான் வந்து இந்த கம்பெனி நான் வந்து எட்வர்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வேகன்சி ஒன்று இருக்கு நான் போறேன். அப்படி இல்லாட்டி நண்பர்கள் என்ற ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண சொல்லலாமா சிவியை வாங்கி போடுறது. உறவினர்கள் இந்த சித்தப்பா வீடோ மாமா வீடோ யாராவது ஒருத்தர் வந்து நாங்க சேர்த்து கொடுக்கிறது. இதுகள் வந்து தான் ஊழியர் சிபாரிசுகள் அல்லது பரிந்துரை. இல்லாட்டி நாங்க சொல்லுவோம் ஐயோ உங்களோட அந்த கம்பெனில மேனேஜரை தெரியுமா எனக்கு ஒரு வேகன்சி வாங்கி தர இயலுமா அந்த நாங்க நிறைய பேர் ஒரு சில பேர் பாருங்க யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன்ல போறது அதைத்தான் இங்க சொல்றாங்க. மரபுரிமை திட்டம். நிறுவனத்துல இருக்க ஊழியர் வந்து அந்த அடைவு மட்டம் தகமை காரணமா இப்போ இவர் வந்து ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டா அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். அப்ப நாங்க அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள். சோ இதுதான் மரபுரிமை திட்டம்னு சொல்லி சொல்றது. அப்படி இல்லாட்டி நார்மலா பாருங்க ஒரு நிறுவனங்கள்ல அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற அவர் வந்து அரசு நிறுவனங்கள்ல வயோதிப படம் அடைஞ்ச பிறகு அவருக்கு பிறகு அவருடைய மகனோ மகளோ யாரோ இருந்தா நாங்க அந்த நிறுவனத்துல வந்து ஊழியரா சேர்த்துக் கொள்வோம். இதுதான் மரபுரிமை திட்டம்னு சொல்லி சொல்றது. சோ இந்த உள்ளக ஆட்சேர்ப்பு முறை மூலம் கிடைக்கும் அனுகூலங்கள் பிரதிகூலங்கள். முதல்ல வந்து அனுகூலம். ஊழியர் தூண்டப்படுவார். மோட்டிவேஷன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. சிறந்த ஊழியர் உறவுமுறை. நான் வேற கம்பெனிக்கு எங்கேயும் போகக்கூடாது. எந்த கம்பெனில எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கனால நான் இவங்களோட பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கொள்ளணும். பொருத்தமான ஊழியர்களை தொடர்ந்து வைத்திருப்பது. இது என்ன பொருத்தமான ஓகே இப்ப நான் ஐடி வேகன்சி ஒன்று போட்டோன்னே மார்க்கெட்டிங்ல இருக்க ஒரு ஆபீசர் ஒருத்தர் ஐடி ரீதியா நல்ல ஒரு இன்ஜினியரிங் குவாலிபிகேஷன் இருக்கவர் வந்து டக்குனு அப்ளை பண்றாரு. அப்ப அந்த பொருத்தமான ஊழியரை வந்து இந்த ஐடி செக்ஷன்ல வந்து நான் வச்சுக்கொள்ளலாம். அதுதான் சொல்றாங்க. ஆட்சேர்ப்பு சேர்த்துக் கொள்வதற்கு ஏற்பட செலவுகள் குறைவடையும். இப்ப நாங்க வெளியில அட்வர்டைஸ்மென்ட் போட்டா அவங்க சொல்ற மாதிரி சம்பளம் கூட்டணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சோ அட்வர்டைஸ்மென்ட் போடணும், ஊழியருக்கு இன்ட்ரோ வைக்கணும், பெரிய ப்ராசஸா இருக்கும். சோ இதே இன்டர்னலா சேர்க்கக்குள்ள நாங்க மெயில் ஒண்ணு போட்டா அந்த மெயில்ல வந்து தேவையான எம்ப்ளாயீஸ வந்து நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். சோ அந்த நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அவங்களோட நாங்க கதைக்கலாம். ஓகே உங்களுக்கு இங்க வந்து 15,000 தான். சோ நான் ஒரு 10,000 போட்டா 20,000 ஒரு 25,000 சேலரி ஸ்கேல்ல வந்து உங்களுக்கு ஜாப்ப தாரேன். சோ அது வந்து கமிட்மெண்ட் ஒண்ணு. எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் மூலமா வந்து அந்த மாதிரியான செலவுகள வந்து குறைச்சுக் கொள்ள முடியும். விருப்பமும் அர்ப்பணிப்பும் ஏற்படும். அந்த நிறுவனம் எம்ப்ளாயி எங்களுக்கு இன்டர்னல் வேகன்சினாலும் எங்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க. சோ இந்த ஸ்கில் டெவலப் பண்ணிக்கொண்டா எனக்கு இந்த நிறுவனத்துல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்னாலும் வேகன்சிக்கு போக முடியும். அதுதான் நிறுவனம். சோ அப்ப நான் இன்னும் இந்த நிறுவனத்தோட வந்து அட்டாச் ஆகி இருக்கணும். நான் இந்த நிறுவனத்துக்கு அர்ப்பணிப்புல இருக்கணும். அது வேலையில் வந்து அமர்த்துதலுக்கான எடுக்கும் காலம் குறைவடையும். இப்போ ஒரு புதுசா ஒரு ஊழியர் வந்துட்டா அவருக்கு நாங்க வந்து பாருங்க அதிக அளவு ட்ரெய்னிங் குடுக்க வரும். அவர் முதல்ல வந்து பரிச்சயமாகணும் அந்த நிறுவனத்துக்கு. எம்ப்ளாயீஸோட எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும். இதே ஏற்கனவே ஆல்ரெடி இருக்க ஒருத்தர்ன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஓகே இவங்களெல்லாம் நான் ஆல்ரெடி கண்டுட்டேன். இவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இவங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். சோ எனக்கு வந்து ஈஸியா இவங்களோட மூவ் ஆக இயலும்னு சொல்லி சோ அந்த நிறுவனமா வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கொள்றது. இதைத்தான் வந்து ஊழியர்கள் வேலையில் அமர்த்துவதற்கான எடுக்கும் காலம் வந்து குறைவடையும். அப்படி இல்லாட்டி நாங்க ஒருத்தர் இன்டர்வியூ வச்சு அவருக்கு எக்ஸாம் வச்சு அவரு வார டேட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப இன்டர்னல் வேகன்சின்னு சொன்னா நாங்க டக்குனா ஓகே உங்களோட எம்ப்ளாயி வந்து ஒரு 1 வீக்ல எங்களுக்கு தாங்க சோ அப்படின்னு சொன்னா ஓகே ஆவாங்க. இதே நாங்க வெளியில இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா அவர் ஏற்கனவே வேலை செஞ்சு கொண்டிருந்தாருன்னா நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்து அவர் 1 மந்த் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். அதைத்தான் இங்க உள்ளக ரீதியா ஏற்பட அனுகூலம்னு சொல்லி சொல்றாங்க. பிரதிகூலம் ஒரு 5 மினிட்ஸ். பிரதிகூலம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றான்னு சொன்னா புதிய அறிவுகள் நிறுவனத்துக்கு உட்பாட்சப்படாது. அதாவது ஒரே ஸ்கில் ஒரே டேலண்டான ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு இனோவேஷன் அந்த நிறுவனத்துல இந்த புதிய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க வெளியில இருந்து வாரவங்க. சோ அவங்களோட ஐடியா வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நிறுவனத்துல இருக்க சிஸ்டமே தான் அவங்க சொல்லுவாங்க. சோ வெளியில இருந்து ஒருத்தர் எடுத்தா பாருங்க அவர் சொல்லுவாரு எங்களுடைய நிறுவனத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரக்குள்ள நாங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். இந்த சிஸ்டம் யூஸ் பண்றோம். அப்ப அந்த வேறொரு போட்டி நிறுவனத்துல இருந்து ஒரு ஊழியர் வரான்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த நிறுவனத்துல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணாங்க அந்த நிறுவனத்துல என்னென்ன விஷயங்கள் இது காணப்படுதுன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ள முடியும். சோ இது வந்து பிரதிகூலங்களுக்கான காரணங்கள். அடுத்து பொருத்தமான நபர்களை சேர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் குறைவடைதல். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஐடி செக்ஷன் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எம்ப்ளாயியா நாங்க எடுக்கும் பொழுது
அவரை விட சில நேரம் வெளியில இருந்து வர ஒருத்தர் வந்து இன்னும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உள்ளவரா இருக்கலாம். சோ அவரை வந்து எங்களுக்கு எடுக்க இல்லாம போயிரும். காரணம் நாங்க உள்ளக ரீதியா ஆட்சேர்ப்பு செஞ்ச நிலை. ஊழியர்களுக்கு இடையில் தேவையற்ற போட்டி. இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப ஐடில வந்து நல்ல டெவலப்பா இருக்க வந்து ஒருத்தருக்கு 2 பேர் இருந்தா என்ன செய்யும்? அந்த 2 பேர்ல வந்து யாராவது ஒருத்தர தான். சோ ஊழியர்களுக்குள்ளேயே போட்டி வரும். இப்ப நான் ஒருத்தர எடுத்துட்டேன்னா, மத்தவர எடுக்காட்டி அவரும் என்ன செய்வாரு? நிறுவனத்த விட்டு விலக பார்ப்பாரு. சோ இதுகள் நிலையும் அந்த போட்டி நிலைமை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. பயிற்சிக்காக கூடிய கிரயம் ஒன்றை பொறுப்பேற்க வேண்டியிருப்பது. இது என்ன பயிற்சிக்காக கூடிய கிரயம் ஒன்றுன்னு சொன்னா, இப்ப நீங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு போறீங்க. என்னதான் உங்களோட ஐடி ஸ்கில்லா உங்களுக்கு நாலேஜா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணும் இருக்காது. அறிவு சார்ந்த விடயங்கள் உங்களுக்கு ஓகே. ஆனா அது அனுபவம் சார்ந்த விடயம் இருக்காது. சோ உங்களுக்கு நான் பயிற்சி அதிக அளவு வழங்கணும். இதே நான் வெளியில இருந்து எடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எனக்கு அவர் வந்து அதே இதுல வந்து அனுபவ ரீதியாவும், அறிவு ரீதியாவும் காணப்படுவார். சோ உதாரணத்துக்கு நீங்க இந்த வெளியக ரீதியான ஆட்சேர்ப்புல வந்து ஆட்சேர்ப்ப வந்து நீங்க நன்மைகள்னு சொன்னா, இத நன்மைகளா மாத்தி எழுதலாம். புதிய அறிவுகள் நிறுவனத்துக்கு உட்பார்ச்சப்படுதல், பொருத்தமான நபர்களை சேர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தல், ஊழியர்களுக்கு இடையில வந்து உலக ரீதியான ஊழியர்கள் போட்டி வந்து ஏற்பட்டது வந்து குறைக்க முடிதல், பயிற்சிக்காக கூடிய கிரயம் ஒன்று பயிற்சிக்கான கிரயம் வந்து குறைக்கப்படுதல், புத்தாக்கங்கள் உட்புகுதல்னு சொல்லி இத எழுதலாம் எப்படின்னு சொன்னா, வெளியக ரீதியாக ஆட்சேர்ப்பின் நன்மைகள் என்னதுன்னு சொல்லி கேட்டா எழுதக்கூடியதா இருக்கணும். நாங்க ஒரு விஷயத்த படிக்கக்குள்ள நாங்க அட்வான்டேஜாவும் படிச்சுக்கொள்ளணும். 2 விஷயத்தையும் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். புத்தாக்கங்கள் உட்புகாது. இது என்னதுன்னா இன்னோவேஷன். அந்த நான் சொன்ன மாரி தான். அந்த நிறுவனத்துல இந்தந்த விஷயங்கள் இருக்கு, இந்தந்த முறைகள் இருக்கு. அது எல்லாமே வந்து தெரியாம போயிரும். இந்த உள்ளக ஆட்சேர்ப்பு மூலமா. அடுத்து வெளியக ஆட்சேர்ப்பு முறை. வெளியக ஆட்சேர்ப்பு முறைன்னு சொன்னா, ஒரு நிறுவனத்துக்கு வந்து வெளியில இருந்து வந்து ஆட்சேர்ப்பு செய்றது தான் வெளியக ஆட்சேர்ப்பு முறைன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வெளியக ஆட்சேர்ப்பு முறையில வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள்னு பார்ப்போம். ஊடகங்கள் மூலமான விளம்பரங்கள். அதாவது டாப் ஜாப்ன்னு சொல்லி சொல்றது அது. அடுத்தது இணைய வேலை வலையமைப்புகள். இப்ப நெறைய ஜாப் வேக்கன்சி ஆன அந்த Facebookல வரும். ஜாப் வேக்கன்சி குரூப்ன்னு சொல்லி அந்த குரூப்ல எல்லாம் கூட வேக்கன்சிஸ்ங்க போடுவாங்க. கடந்த கால ஊழியர்கள் மூலம். கடந்த கால ஊழியர்கள் மூலம்னு சொன்னா, ஏற்கனவே அந்த நிறுவனத்த விட்டு விலகுனவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நிறுவனத்துக்கு வந்து இன்னொருக்காவும் எங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒண்ணு இருக்கு. சோ ஓகே. நான் திரும்பவும் அந்த நிறுவனத்துக்கு போனா எனக்கு நெறைய பேர் வந்து இப்ப பாருங்க, அந்த நிறுவனத்த விலகி போறாங்க. ஆனா திரும்ப எகைன் அந்த நிறுவனத்துக்கு வாராங்க கொஞ்ச நாள் போயிட்டு. அதுக்கான காரணம் என்னதுன்னு சொன்னா, நிறுவனத்துல அந்த இருக்கக்குள்ள அவருக்கான தகுந்த சம்பளமும், புரமோஷனும் குடுக்க மாட்டாங்க. சோ அதனால அவர் விலகி போறாரு. அப்படி இல்லாட்டி அவர் சில நேரம் வெளிநாட்டுக்கு போறவரா கூட இருக்கலாம். வேற தேவைக்காக அந்த அவருடைய ஏதோ ஒரு தேவைக்காக நிறுவனத்த விட்டு வெளியேறிட்டு, திரும்ப அந்த நிறுவனத்துக்கு கூப்பிடும் பொழுது இவர் அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கலாம். அதுதான். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு அந்த வேலைய விட்டு விலகிட்டு திரும்ப ஓகே எல்லாம் ரிகவரி ஆகணும்னு திரும்ப அந்த ஜாப் வேக்கன்சி ஏதாவது போடக்குள்ள இவர் அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதுதான் கடந்த கால ஊழியர்கள் மூலம். கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்சார் நிறுவனங்கள். அதாவது இப்ப பாருங்க ஒரு சில எடுகேஷன் அதாவது வெகேஷனல் ட்ரெய்னிங் சென்டர் இருக்கு. அவங்களே வந்து என்னது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து குடுப்பாங்க. இந்தந்த கம்பெனில இந்தந்த வேக்கன்சி இருக்கு. கேம்பஸ்ல பாருங்க இன்டர்னலா டிகிரி எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க அந்த அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும் கண்டிப்பா. அதாவது வந்து வேலை அனுபவத்த வழங்குறதுக்காக. இது வந்து இன்டர்னலா வந்து கேம்பஸ் போறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒண்ணு. அதுதான் கல்வி நிறுவனங்கள்னு சொல்லி. அடுத்து தொழில் முகவர்கள் நிறுவனங்கள். ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதாவது இப்ப பாருங்க, இப்ப வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு எடுக்கிறவங்கள பாருங்க, நிறுவனங்கள். அதோட ஏஜென்சி மூலமா எடுக்குறாங்க. அது கூட ஒரு ஆட்சேர்ப்பு முறை தான். தொழில் சங்கங்கள் மூலம். அப்ப அந்த தொழில் சங்கங்கள் அதாவது அந்த தொழில் சங்கங்கள்ல இந்தந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் போட்டிருக்காங்க. தொழில் சந்தைகள் மார்க்கெட் இது அதாவது நாங்க சொல்லுவோம். அதாவது என்ன ஜாப் மார்க்கெட்ன்னு சொல்லி சொல்றது. சோ இதுகள் எல்லாமே வந்து வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பு முறைகள்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வெளியக ஆட்சேர்ப்பு முறை மூலம் வந்து கிடைக்கும் அனுகூலங்கள் வந்து பாருங்க, நவீன அறிவுள்ள நபர்கள் ஆட்சேர்ப்பு செய்யும்போது, அதாவது நல்ல இம்ப்ரூவ் ஆன ஆட்கள வந்து எடுத்துக்கொள்ள முடியுது. அதிகளவானோரை ஆட்சேர்க்க முடியுது. இப்ப நாங்க இன்டர்னலா எடுக்கும் பொழுது, நாங்க ஒருத்தர் 2 பேர தான் எடுக்கலாமே தவிர, அந்த நிறுவனத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்தா அந்த நிறுவனத்துல யார் வேலை செய்வா? இப்ப மார்க்கெட்டிங்ல வந்து நல்ல மார்க்கெட்டிங் அனலைஸ் 5 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு 6 பேர் தேவை. நான் அந்த மார்க்கெட்டிங் அனலைசர் 5 பேரையும் எடுத்துட்டா, அப்ப அந்த ஆப்பரேஷன் டிவிஷன்ல யார் வேலை செய்வா? அதத்தான் சொல்றாங்க. வெளியில இருந்து இருக்கக்குள்ள அப்படி இல்ல. நெறைய பேர எடுத்துக்கொள்ள முடியும். பதவிக்கு பொருத்தமான நபர்களை இணைத்துக் கொள்ள. அப்ப நான் அந்த சொன்ன மாரி தான். ஐடில இவரு என்னத்தான் நல்ல நாலேஜா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி
கஷ்டம். நாங்க வெளியில நாங்க அந்த தேவையான நபர் அனுபவம் அறிவு ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெடியா எடுக்கலாம். பயிற்சி பெற்ற ஊழியர்களை இணைத்துக் கொள்வர். பயிற்சி விடுத்து என்பவற்றிற்காக ஏற்படும் செலவு குறைவாகும். ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ஐடி செக்ஷன் எடுத்துக்கணும், அப்ப சிஸ்டம் அந்த நிறுவனத்துல மேற்கொள்ள சிஸ்டம் மட்டும்தான் நாங்க சொல்லிக் கொடுக்கணுமே தவிர மத்தபடி எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே நார்மலா தான் நடக்கும். சரியா? அடுத்தது இந்த வெளியக ரீதியான ஆட்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பிரதிகூலங்கள். நிறுவனத்துல இருக்கின்ற ஊழியர்கள் ஊக்குவிப்பதால் தடை. அப்ப என்னது, அந்த இன்டர்னலா வேலை செய்யறவங்க ஐயோ பாரு எங்களை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலையே, எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருந்துன்னு சொல்லி ஒரு அன்சாட்டிஸ்பிகேஷன் லெவலுக்கு வருவாங்க. கிரயம் உயர்வடையும். இது எப்படி உயர்வடையும்? நாங்க வெளியில ஆக்களை சேர்க்கக்குள்ள நாங்க அவங்க சம்பளம் இந்த சம்பள ஸ்கேல் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அட்வர்டைசிங் போடணும். இப்ப ஏஜென்சி மூலமெல்லாம் நாங்க அட்வர்டைசிங் போட்டா அவங்களுக்கு காசு கட்டணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுதான் காலம். அதிக அளவு கிரயம். ஆட்சேர்ப்பு செய்வதற்கு இருக்கின்ற காலம். இப்ப நாங்க வெளியில இருந்து ஒருத்தர் எடுக்கிறோம், அவரை நாளைக்கு இன்றைக்கு இன்டோ பண்ணி நாளைக்கு எடுக்கலுமா? இல்ல. அவரு சொல்லுவாரு இன்டோ செலக்ட் ஆகணும்னா 1 month பீரியட் கேட்பாரு, அந்த பழைய கம்பெனில இருந்து விலகுறதுக்கு. சோ அந்த 1 month அளவுக்கு நாங்க வெயிட் பண்ணணும். இதுதான் ஆட்சேர்வு செய்ய கிடைக்கின்ற காலம் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஊழியர்கள் அல்லது தொழில் வழங்குநர்களுக்கு இடையில தொடர்புகளை பாதகமான தாக்கம் ஏற்படலாம். அதாவது இப்ப நாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறவங்க அவங்க நாங்க சில நேரம் அவங்க சொல்லுவாங்க நீங்க இந்த நிறுவனத்துக்கு போங்கன்னு சொல்லி. ஊழியர் சொல்ல இல்ல எனக்கு இதை விட நீங்க அந்த முதல்ல சொன்ன நிறுவனம் ஓகேயா இருக்கு. சோ அவங்கக்குள்ள ஒரு தகராறு கூட ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கு. இதுதான் உலக ரீதியான வெளியக ரீதியான ஆட்சேர்ப்பு செய்யறதுன்ற முறைகள். அடுத்தது பார்ப்போம் தெரிவு செய்தல். அதாவது எங்களுக்கு தெரிவு செய்தலை பத்தியும் கேட்டிருந்தாங்க. இந்த விண்ணப்பதாரிகள் அதாவது வேலை வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் இனம் காணும் பொழுது நாங்க விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யற முறையைத்தான் தெரிவு செய்தல் எனப்படும். இனம் காணுகின்ற முறைகள், அதாவது நாங்க நேர்முக பரீட்சை வைக்கிறோமா, நுண்ணறிவு பரீட்சை வைக்கிறோமா, விண்ணப்பங்கள் அவட குவாலிபிகேஷனை மட்டும் பார்க்கிறோமா, செயல்முறை பரீட்சை பிராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறோமா, மெடிக்கல் டெஸ்ட் வைக்கிறோம், இதுகள் தான் தெரிவு செய்யற முறைகள். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, விண்ணப்பங்கள் நாங்க அனுப்பப்பட்ட பிறகு அவரை தெரிவு செய்யறத என்ன சொல்றான்னு சொன்னா, விண்ணப்பதாரிகளில் வேலை வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமான விண்ணப்பதாரர்களை இனம் காணுகின்ற முறை தான் விண்ணப்பதாரரை தெரிவு செய்தல்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப நாங்க கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, சோ அப்ப முதலாவது இப்ப நாங்க படிச்சோம். முதலாவது என்ன, ஆட்சேர்ப்பு முறையில what you mean by requirement சொன்னா எங்களுக்கு தெரியும். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் படிச்சாச்சு. உள்ளக ஆட்சேர்ப்பு தெரிவு செய்கின்ற படிமுறைகளையும் நாங்க படிச்சுட்டோம். ஆட்சேர்த்தலுக்கும் தெரிவு செய்தலுக்கும் இடையில தொடர்பு. அப்ப நாங்க ஆட்சேர்த்தல்னா என்னன்னு சொல்லி படிச்சோம், தெரிவு செய்தல்னு சொன்னா அந்த என்னதுன்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்தா சரி. ஸோ இங்க ஆட்சேர்த்தல்னு சொன்னோம்னா இங்க டிரெக்டா எழுதணும். ஆட்சேர்த்தல்னா என்ன, உள்ளக ஆட்சேர்த்தல் என்ன, வெளிக ஆட்சேர்த்தல் என்ன, தெரிவு செய்தல்னா என்ன, தெரிவு செய்தலுக்கான உதாரணங்கள், இவ்வளவுதான் இங்க எழுதணும். இங்க ஆட்சேர்த்தல் நன்மை தீமை அப்படி எழுதினாலும் 2 எழுதினா கூட போதும், எல்லாமே எழுத தேவையில்லை. பட் இங்க முதலாவது நான் இப்ப இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கல பாருங்க, அனுகூலம் பிரதிகூலம்னு சொன்னா எல்லாமே எழுதணும். அது எழுதமுனுக்கு என்ன செய்யணும், ஆட்சேர்த்தல்னா என்னதுன்னு சொல்லி எழுதணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே 15 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் 25க்கு தான் வருது. ஸோ அப்ப நாங்க எல்லாமே முடியுமான மட்டும் தேவையான விஷயங்கள் போடணும். மனிதவள தேவை இனங்காண பயன்படுத்தப்படும் பல்வேறு மூலகங்கள். ரிசோர்ஸ் என்ன, உள்ளக ஆட்சேர்ப்பு, வெளியக ஆட்சேர்ப்பு, இதுகள் தான் இங்க நாங்க படிச்ச விஷயம். இந்த நான் நேர்காணல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு தானே, இதுவும் ஒரு தெரிவு செய்யற முறைகள் தான். 25 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த படிச்சுட்டு நாங்க இந்த வேலை பகுப்பாய்வுக்கான விஷயத்துக்கு போவோம். Explain the different type of the interviews in selecting employee. Give the example of the. அப்ப அது நேர்காணல், அதாவது இன்டர்வியூ டைப்னு சொல்லி சொன்னா நாங்க என்னைக்குமே நினைக்க கூடாது ஓகே இன்டர்வியூனா நேர்காணல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி. இல்ல, இன்டர்வியூல இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதுதான் இன்டர்வியூ டைப். நேர்முக பரீட்சை, நுண்ணறிவு பரீட்சை, ஆளுமை பரீட்சை, செய்முறை பரீட்சை, வைத்திய பரீட்சை, பின்னணி பரீட்சை, இதுகள் எல்லாமே நேர்முக பரீட்சை, அதாவது இன்டர்வியூன்ற
ஒவ்வொரு மெத்தட். நாங்க என்னைக்குமே இந்த நேர்முக பரீட்சைன்னு சொன்னா இன்டர்வியூ மட்டும்தான். ஆனா அந்த இன்டர்வியூ வந்து நாங்க வித்தியாச முறையில வைக்கலாம். இன்டர்வியூன்னு சொன்னா பேசிக்கா வந்து முதலாவது நாங்க இன்டர்வியூன்னு சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி. முதலாவது வந்து, இப்ப நாங்க ஆட்தேர்வு செய்றோம் தானே! அதாவது எங்களுக்கு பொருத்தமான நபர்கள தேர்வு செஞ்சு கொள்ளணும் தானே! முதல்ல நாங்க அப்ளிகேஷன் போடுறோம். உள்ளக, வெளியக ரீதியான அட்வர்டைஸ்மென்ட் போட்டு, நாங்க முறையான ஆள்கள எடுத்துக்கொள்றோம். அந்த எடுத்துக்கொண்ட ஆட்சேர்ப்பு வந்து அவங்கள வந்து தெரிவு செய்யணும். இப்ப 25 அப்ளிகேஷன் வந்து நாங்க 25 அப்ளிகேஷன ஓகே பண்ண இயலாது. அந்த 25ல வந்து நாங்க ஃபில்டர் பண்ணி சரியானவங்கள தெரிவு செய்யணும். அதுக்காக தெரிவு செய்ய மேற்கொள்ளப்படுற முறைகள் தான் இன்டர்வியூன்னு சொல்லி சொல்றது. அதாவது நேர்முக பரீட்சை. இந்த நேர்முக பரீட்சைன்னு சொல்லி சொன்னா, விண்ணப்பதாரி தேர்வுக்குழு நேரடியாக முகத்திற்கு முகம் சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் வேலைக்கு மிகவும் பொருத்தமான. நாங்க நார்மலாவே வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு இன்டர்வியூ போகும்பொழுது, நாங்க அதாவது அந்த நிறுவனத்துல காணப்படுற முகாமையாளர் இருப்பார். மனிதவள முகாமையாளர், அந்த நிறுவனத்துக்கு தொடர்புடைய, அதாவது அந்த இப்ப நாங்க அக்கவுண்ட் செக்ஷன் சொன்னா அந்த ஃபைனான்ஸ்ல கண்டிப்பா அந்த மேனேஜர், அப்படி இல்லாட்டி அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் இருப்பார். அது இல்லாம இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. அது வந்து எந்த நிறுவனத்துல உள்ளவங்களா கூட காணப்படலாம், அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ்ல உள்ளவங்களா கூட இருக்கலாம், அல்லது ஃபைனான்ஸ் செக்ஷன்ல உள்ளவங்களா கூட இருக்கலாம். இவங்க வந்து நேர்முக பரீட்சை வைப்பாங்க. இந்த நேர்முக பரீட்சை மூலமா வந்து ஒருத்தர் வந்து நேரடியான ஆட்கள்களை வந்து கண்டு கொள்ள முடியும். அவர் எப்படி ஆக்ட் பண்றாரு, அவர் நடை உடை பாவனை என்ன, அவர் கதைக்கிற டோன் எப்படி இருக்கு, இவர் எங்களுக்கு சூட்டபிள் ஆகுவாரா. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்க என்ன சொல்றது நேர்முக பரீட்சையின் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்றாங்க. சரியா? இந்த இப்ப நேர்முக பரீட்சையின் மூலம் வந்து என்னென்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா, அவரோட கல்வி தகமைகளை வந்து பரிசீலித்துக் கொள்ள முடியும். தொழில் தகமைகளை நம்ம இப்போ ஒருத்தர் நேர்முக பரீட்சைக்கு வரும் பொழுது என்ன, அது கண்டிப்பா அவரோட சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வரும். ஆனா இந்த காலத்துல வந்து சர்டிபிகேட் யாருமே வந்து பாக்குறதே இல்ல. அவரோட ஸ்கில், அவரோட டேலண்ட் அந்த டைமுக்கு எப்படி இருக்கு, அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. சிவிஸ் வந்து என்ன சொல்றது, அந்த டைம்ல வந்து அப்ளிகேஷனை வந்து பாக்குறதே இல்ல. அதாவது நாங்க எத்தனை சர்டிபிகேட் ஃபைல் பண்ணி எடுத்துட்டு போனாலும் ஒரு ஃபைலையும் வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்தது வந்து தொழில் அனுபவ தேடுதல். அவர்ட்ட கேட்கிறது, உங்களோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க இதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சீங்க? உங்களோட ஜாப் ரோல் என்ன? ஏன் இந்த நிறுவனத்துக்கு வந்தீங்க? அப்படியே கழிச்சு கொண்டு இருக்கக்குள்ள என்ன செய்வாங்க? திடீர்னு வந்து லாங்குவேஜ மாத்துவாங்க. இங்கிலீஷா இருக்கலாம், சிங்களமா இருக்கலாம். நீங்க 3 லாங்குவேஜ் அப்ளிகேஷன்ல போட்டுருவீங்க தானே. நான் எனக்கு அ வெளிய என்ன சொல்றது, பிரான்ஸ் கதைக்கேலும், ஜெர்மன் கதைக்கேலும், இங்கிலீஷ் தெரியும், சிங்களம் தெரியும்னு சொல்லி, அங்க போயிட்டு இன்டர்வியூ போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு என்ன பாஷை தெரியும்னு சொல்லி. சோ அப்ப அந்த மொழித்திறன், பேச்சுத்திறன், ஆளுமைன்னு மதிப்பிட. கையாட்டி பேசுறது, கை நீட்டி பேசுறது, கதைக்கக்குள்ள அந்த என்ன சொல்றது, அ அந்த ஒழுங்கா பேசாம கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுறது. அ அந்த அவரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நீங்க உள்ள வாரது, எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வெளிய போறது, தேங்க் யூ சொல்றது, கை குலுக்குறது, அந்த மாரியான விஷயம். உங்களோட ஐ ஐ ஐ கான்டாக்ட் எப்படி நீங்க அவர பார்க்கிறது, என்ன மாரியான விஷயங்கள், அவர எப்படி அப்சர்வ் பண்றீங்க, அ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, அந்த மாரியான எல்லாமே வந்து இதுல பார்ப்பாங்க. உங்களோட உடல் தகமை கூட பார்ப்பாங்க. அல்ல என்னத்தான் ஒரு கட்டுமஸ்தான ஒருத்தர் போனாலும் வேலையில அவர் இன்டர்வியூ வந்து ஒழுங்கா பேஸ் பண்ணி கொள்ளாட்டி, இன்டர்வியூ கூப்பிட்டு அவங்க நீங்க நடந்து போறது கூட அவங்க பார்ப்பாங்க. ஓகே இவர்ட்ட எப்படி குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இதோட நன்மைகள் என்னன்னா, செலவு குறைவு. ஓகே எங்களுக்கு காஸ்ட் குறைவு தானே, நேரடியா நாங்க வர சொல்லியாச்சு, பார்த்தாச்சு, ஓகே. உடனடியாக பெறுபேறுகளை அறிவிக்க முடியும். ஓகே இவர் இதுக்கு சூட்டபிள் ஆகுவாரா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு டிசிஷன் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க போங்க, நாங்க உங்களுக்கு உங்களுக்கு பிறகு தகவல் தெரிவிக்கிறோம்னு சொல்றோம்ல, அது வந்து கம்பெனின்ற மேற்கொள்ள தந்திரோபாய முறைகள். நெகிழ்வுத்தன்மை உடையது. வித்தியாசமான வினாக்கள் கேட்க முடியும். இப்ப அவரு ஏதாவது சொல்லிட்டு வர்றது எங்களுக்கு பொய்ன்னு தெரியக்குள்ள டக்குனு நாங்க என்ன செய்யலாம்? ஒரு கொஸ்டின வந்து மாத்தி கேட்கலாம். கொஸ்டின் மாத்தி கேட்கிறேன்னு சொன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி கேட்கலாம். இவர் சொல்றது உண்மையா? பொய்யான்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள. நிறுவனமும் விண்ணப்பிடாத நேரடியா பரஸ்பரம் அதிக தகவல் பெற முடியும். நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறீங்க? அந்த மாதிரியான நேரடியா கழிச்சு கொள்ள முடியும். உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? இதுதான் நேர்முக பரீட்சை. நேர்முக பரீட்சை மூலம் என்னென்ன தகவல் அறிஞ்சு கொள்ள முடியும்? இதெல்லாம் நன்மைகள். நேர்முக பரீட்சை மட்டுமா இருக்கு? இல்ல, தெரிவு செய்யறது. நுண்ணறிவு பரீட்சை மூலமா தெரிவு செய்யலாம். நுண்ணறிவு பரீட்சை என்னது? அதாவது வேலையை உத்தேச பெற உள்ள உளத்திறனை நுண்ணறிவு அளவிடும் நோக்கில் இந்த பரீட்சை வந்து நடத்தப்படுகின்றது. அதாவது வந்து நுண்ணறிவுனா என்னது? ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறது. எக்ஸ் அக்கவுண்ட் எப்படி நீங்க டெக்னிக்கா ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றீங்க.
அந்த ஐக்யூ. இப்ப பேங்கிங் எல்லாம் போனா இந்த பரீட்சை எல்லாமே இருக்கு. இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வைக்க முதல்லயே இருக்கு இந்த நுண்ணறிவு பரீட்சை, ஆளுமை பரீட்சை, செய்முறை பரீட்சை, அது எல்லாமே இருக்கு. அதாவது எழுத்து பரீட்சை, இதுகள் எல்லாமே இருக்கு. எழுத்து பரீட்சை எல்லாம் கூடுதலா பேங்க்ல வைக்கக்கூடிய பரீட்சைகள். முதலாவது போனோனே வந்து நாங்க இப்ப நார்மலா என்ன செய்றோம், ஒரு நிறுவனம் வந்து சிவி அனுப்புனோனே இன்டர்வியூக்கு எடுத்துக்கொள்றாங்க. ஆனா முறையா செய்யறதுன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு எழுத்து பரீட்சை வைப்பாங்க. அதாவது வந்து நாங்க நிறைய அப்ளிகேஷன் ஒரு பேங்க் இப்ப பிஓசி அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணக்குள்ள அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. இந்த பிஓசி பேங்க் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல